நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராபி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல இந்திய அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஒரு வரலாற்று வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அபாரமான வெற்றி. இது வரைக்கும் ஆஸ்திரேலியா இந்த ஒரு மைதானத்துல தோத்ததே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாற்றை முறியடிச்சு இந்திய அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்திய அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. 295 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு. இதுதான் ஆஸ்திரேலியன் சைட்ல அதிகபட்ச வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்ற ஒரு மேட்ச். ஸோ அந்த மாதிரியான சாதனைகளை எல்லாம் இந்த ஒரு மேட்ச்லயே இந்திய அணி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல இந்திய அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 150 ரன்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் கோலிலாம் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கூட சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா கடைசி 5 வருடங்களா விராட் கோலி சரியா விளையாடல அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் எழுந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா ஆட ஆரம்பிச்சாங்க. பும்ராவோட தயவால இந்திய அணி மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 விக்கெட்டை பும்ரா செமையா எடுத்து கொடுத்தாரு. அந்த ஒரு கான்பிடன்ஸ் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பூஸ்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பூஸ்ட் வச்சு இந்திய அணி மேலும் சிறப்பாக செயல்பட்டு 104 ரன்களுக்கு ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியா 104 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இந்திய அணி எப்படி விளையாட போகுது? ஏன்னா ஆஸ்திரேலியன் பவுலிங் பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை கையாண்டு எப்படி இந்திய அணி இதுலேருந்து மீண்டு வரப்போகுது அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அந்த ஒரு செயலை சிறப்பாக செஞ்சாங்க ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால். அந்த ஒரு செயலை ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் திறம்பட செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஸ்திரேலியன் சாயில அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் இதுதான். 201 ரன்கள். இது ஒரு ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப். இந்திய அணியோட ஆஸ்திரேலியன் சுற்றுப்பயணத்தில் அதிகபட்ச பார்ட்னர்ஷிப்பாக இதுதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்து இந்திய அணி பேட்டிங்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய அணி இந்த மேட்சை எப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்சா ஆடணும். ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினா எப்படி ஆடுவாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமா இந்திய அணிக்கு டெஸ்ட்னா எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிஃபைன் பண்ண மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வாலோட பர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு பொறுமையா எந்த பாலை விடணும், எந்த பாலை அடிக்கணும், எந்த பாலை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சரியான முடிவெடுத்து சூப்பராகவே விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக விளையாண்டுகிட்டு இருந்த ராகுல் 77 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு செம பால். அந்த பாலை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாலை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதை அட்டன் பண்ணும்போது எஜ் ஆகி கீப்பருக்கு போயிடுச்சு. ஸோ அதனால ராகுல் மேல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. தன்னோட அனுபவத்தை வச்சு ரொம்பவே சிறப்பாக விளையாண்டாரு. ஜெய்ஸ்வால் அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடினாலும் தனக்கு எது வரும், அணிக்கு எது சிறந்தது அப்படின்ற ஒரு ஷாட்ஸை தேர்ந்தெடுத்து ராகுல் ரொம்ப பொறுமையாவே ஆடினாரு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸை ராகுல் ஆடினாரு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதன் மூலமா இந்திய அணிக்கு பெரிய கான்பிடன்ஸை கொடுத்தாரு. ஸோ ஜெய்ஸ்வால் ஒரு சென்சேஷனல் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. செஞ்சுரி அடிச்சு அது எப்பவுமே செஞ்சுரி அடிச்சதை 150 மாத்திர ஒரு வழக்கத்தை தான் ஜெய்ஸ்வால் கொண்டு இருக்காரு. முதல் 15 டெஸ்ட்ல 1500 ரன்களுக்கும் மேல அடிச்ச வீரர்கள் 4வது இடத்துல இருக்கிறாரு. 1568 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. இவர் மைக் ஹெஸ்ஸியை பீட் பண்ணியிருக்கிறாரு. இது வேர்ல்டுலயே பெரிய அளவில் பேசப்படுது. ஆஸ்திரேலியன் மீடியாக்கள்லாம் இவரை தூக்கி வச்சு கொண்டாடுது. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இவர் பிரின்ஸ்ன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய ஊடகங்கள். இல்லதான் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெய்ஸ்வால சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடி பிரின்ஸ் அப்படின்ற ஒரு சொல் கங்குலிக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ கங்குலி தான் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இளவரசர், கொல்கத்தா இளவரசர் அப்படின்ற மாதிரி கங்குலியை சொல்லுவாங்க. 161 ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு. அதுவும் ஒரு சிறப்பான ஷாட் தான். அது ஃபீல்டர் கையில நேரா போயிடுச்சு. ஸோ அதை ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ம கிங் கோலி இங்கதான் இருக்கு ட்விஸ்டே. ஸோ அதுக்கப்புறம் தேவதத் படிக்கல் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னாலும் அது ரிஷப் பண்ட் அண்ட் த்ருவ் ஜுரேல் இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. அதுலயும் ரிஷப் பண்ட் அவசரமா ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டம்ப் ஹிட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் சறுக்கிடுச்சு இந்திய அணி. மிக சிறப்பாக விளையாண்ட கோலி தன்னோட சதத்தை பதிவு செஞ்சாரு. இந்த சதம் ஆஸ்திரேலியன் சைட்ல அவருக்கு 7வது சதம். சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை பீட் பண்ணியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் தான் இது வரைக்கும் ஆஸ்திரேலியன் சைட்ல 6 சதங்கள் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு. எல்லா வீரர்களுக்கும் ஒரு டவுன்ஃபால்ன்றது இருக்கும். ஒரு பீரியட், அந்த மாதிரி பீரியட் இருக்கும். சச்சினுக்குமே அந்த ஒரு டென்னிஸ் எல்போ அப்படின்ற காயம் வந்தப்போ கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல எல்லாம் மீண்டு அதுக்கப்புறம் செஞ்சுரிஸா நிறைய அடிச்சாரு சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் விராட் கோலி கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். விராட் கோலிக்கு அந்த அளவுக்கு காயம்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நிறைய மேட்ச்கள் ஓய்வு அப்படின்ற மாதிரி ஊடால டெஸ்ட்ல கொஞ்சம் ஓய்வு நிறைய எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவரோட சுச்சுவேஷன் இருந்துச்சு. உலகத்திலேயே டாப் 4 அப்படின்னு சொல்லப்படுற 4 பேட்ஸ்மேன்கள் இவரும் ஒருத்தர் அப்படின்றதுனால இவர் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
அவர் எப்போ வந்து அந்த கவர் டிரைவும் அந்த ஸ்ட்ரெயிட் டிரைவும் ஆட ஆரம்பிச்சாரோ அப்பவே வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல வந்து கோலி வந்து ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து 50 அடிச்சிருவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து 100 அடிப்பாரா அப்படின்றதான் கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய மேட்ச்ல வந்து 50+ அடிச்சு அதுக்கப்புறம் வந்து 70, 80 இந்த மாதிரி இதுல வந்து அவுட் ஆகிட்டு இருந்தாரு ரீசெண்ட் டேஸ்ல. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம தன்னோட செஞ்சுரியை வந்து சூப்பரா வந்து பூர்த்தி பண்ணாரு நம்ம விராட் கோலி. அவருக்கு உறுதுணையா அடுத்து வந்து நின்று நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து சிறப்பா வந்து விளையாண்டாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு செமையான கம்பேக்கை கொடுத்து இந்திய அணி 487 ரன்களுக்கு 6 விக்கெட் அப்படின்ற ஒரு நிலையில வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது கோலி செஞ்சுரி அடிச்சோன்னா உடனே டிக்ளேர் பண்ணாங்க. உடனே டிக்ளேர் பண்ணி இருக்கிற ஒரு 4-5 ஓவரை வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு வீசி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு செமையான ஒரு முடிவு எடுத்தாரு நம்ம கேப்டன் பும்ரா. ஸோ அந்த முடிவு வந்து அவருக்கு உடனே கை கொடுத்துச்சு. இந்திய அணி பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாம அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தாங்க ஆஸ்திரேலிய அணி. இறுதியில் ஆஸ்திரேலிய அணி வந்து 238 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பும்ரா 3 விக்கெட்டுகள் எடுத்தாரு, சிராஜ் 3 விக்கெட்டுகள் எடுத்தாரு, வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட் எடுத்தாரு, ரஷித் ராணா அண்ட் நிதிஷ் ரெட்டி இவங்க 2 பேரும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல மட்டுமே பும்ரா 8 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு, சிராஜ் 5 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, அதே மாதிரி வந்து நம்ம ஹர்ஷித் ராணாவும் 4 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. மொத்தமாக பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஃபென்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கம்பேக்கை கொடுத்தாங்க இந்திய அணி. ஏன்னா இந்திய அணியை வந்துட்டு இந்த ஒரு பர்த் மைதானத்தில் ஆட வச்சதுக்கு காரணமே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வின் பண்ணி இந்திய அணியோட கான்ஃபிடன்ஸை உடைக்கணும் அப்படின்றது தான் ஆஸ்திரேலியாவோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிளானே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய அணி வந்து அதாவது எப்படி வந்து 3-0ன்னு ஒரு தோத்த ஒரு அணியா, ஒரு ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸை இழந்த ஒரு அணியா இருந்த இந்திய அணி வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து வந்து இந்திய அணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டு அப்பவும் வந்து ரொம்ப டவுன் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டவுன் ஃபால்லையும் வந்துட்டு கேப்டன் பும்ராவை பாராட்டி ஆகணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெல் போட்டு ஒரு குயிக் ஃபயர் 4 விக்கெட்டுகளை எடுத்து ஸோ ஒட்டுமொத்த மேட்சையுமே வந்து தன் வசம் திருப்பிட்டாரு நம்ம பும்ரா. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பவுலிங் போடுறாங்க, எல்லாமே வந்து பவுன்சர் தான் ஆகுது. ஆனால் பும்ராவுக்கு மட்டும் வந்து அது கரெக்டாக எல்பிடபிள்யூ போகுது. அதுவும் வந்து ஸ்டேஜ் வைத்தா வந்து ஃபர்ஸ்ட் பால் எல்பிடபிள்யூ ஆக்குறதுலாம் வந்து கனவுல கூட நடக்காத விஷயம். அந்த மாதிரி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் எல்பிடபிள்யூ அவர் ஆனதே கிடையாது ஹிஸ்ட்ரியில். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பும்ரா கொடுத்துருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்திய கிரிக்கெட்டுக்கே வந்து வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒரு பொன்னாள் தான் இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்திய அணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து டவுன்ல இருந்த இந்திய ரசிகர்களை உற்சாகமடைய வைத்த இந்திய அணிக்கு வந்து நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து இந்திய அணி அணுகணும். இந்த பொறுமை அண்ட் விவேகத்தோட இந்திய அணி இந்த சீரீஸை வெற்றி பெற்று WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி அங்கேயும் வெற்றி பெற்று ஒட்டுமொத்தமாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை பரிசளிக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுகோள். ஸோ அதை இந்திய அணி கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.